இன்றைக்கு நாமெல்லாம் பசுமாடு வளர்த்துறோம். சிந்து மாடு வளர்த்தனா நம்முடைய ஆத்தூர் கங்கவள்ளி பகுதியெல்லாம் அதிகமா பால் உற்பத்தியாளர் இருக்கிறீங்க. கலப்பின பசுகளை வச்சு பால் கறந்து நம்முடைய சொசைட்டிக்கு ஊத்துறீங்க. இதுக்கு காலக்கன்று போட்டா அதை நம்ம வளர்த்துறது இல்லை, அதனால நஷ்டம் ஏற்படுது விவசாயிக்கு. இதை உணர்ந்து நான் விவசாயிக்கு என்ன கண்ணுக்குட்டி வேணும், கெடேரி வேணுமா, காளை வேணுமா, சிந்துலேருந்து கலப்பின பசுலேருந்து வேணுமா, அல்லது காங்கிங்க பசுலேருந்து வேணுமா, அதை அந்த விவசாயி விரும்பியபடி அந்த பசுவுக்கு இன்றைக்கு அந்த கன்றுக்குட்டி ஈனுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். அதையும் மூடி வச்சிருக்கிறாங்க. நாங்கள் ஊட்டியில் அந்த சுமார் 50 கோடியில் அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தோம். விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்களோ, அந்த பசு என்ன கன்றுக்குட்டி ஈன்ற வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கன்றுக்குட்டி ஈன்றுகின்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுபோல எல்லா பக்கமும் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறிகள் பழங்கள் விற்பனை ஆவதற்கு அங்கங்க தேவை நடவடிக்கை எடுத்தோம். எல்லாம் மூடிட்டாங்க. எல்லாம் சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, எல்லோருக்கும் இங்க வந்திருக்க பெரும்பாலும் விவசாயத்தை நம்பித்தான் இருக்கிறோம். அது விவசாயம் தான் சரி, விவசாய தொழிலாளியா இருந்தாலும் சரி, நல்ல தண்ணி இருந்தா தான் விவசாயம் செய்ய முடியும். அதற்கு குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து, குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம். நீங்களா ஏரி வேலையில் இருக்கீங்களா, 100 நாள் வேலை திட்டத்தை சொன்னீங்கல்ல, அந்த 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமாக ஏரி ஆழப்படுத்தி இங்கே மழை காலத்தில் தண்ணீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயிகளுக்கு தேவை நீர், குடிப்பதற்கு தேவை நீரை உருவாக்குவதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் குடிமராமத்து திட்டம். அதையும் கைவிட்டுட்டாங்க. அந்த குடிமராமத்து திட்டத்தில் அங்கங்க இருக்கின்ற விவசாயிகள் அந்த விவசாயியுடைய அங்க இருக்கின்ற குழு மூலமாக அவர்களே அந்த பணியை செய்ய சொல்லி அங்க இருக்கிற வண்டன் மண்ணை அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க. விலை இல்லாம கொடுத்தோம். இன்னைக்கு 1 லோடு மண் எங்கேயும் கொண்டு போக முடியல, 1 லோடு மண் அள்ள முடியல. அதுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா தான் கொண்டு போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு அவலநிலை இந்த ஆட்சியில இருக்குது. அதோட விலைவாசி உயர்ந்து போச்சு. ஸ்டாலின் பேசுற ஏதோ அவர் வீட்டுல இருந்து பணம் எடுத்து கொடுக்குற மாதிரி 1000 ரூபாய் கொடுத்தேன், 1000 ரூபாய் கொடுத்தேன். எங்கேயா கொடுத்த? மக்களுடைய வரி பணத்தை தான் கொடுத்த, உங்க வீட்டுல இருந்து கொடுக்கல. அதையாவது முழுமையா கொடுத்தியா? இல்ல. 2.5 ஆண்டு காலம் நாங்க போராடணும், சட்டமன்றத்தில் தொடர்ந்து பேசணும். திரு ஸ்டாலின் அவர்களே, ஏழை மக்களை வஞ்சித்து வாக்குகளை பெற்று விட்டீர்கள். கவர்ச்சிகரமாக பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மக்களுடைய வாக்குகளை பெற்று நீங்க ஆட்சியில் அமர்ந்திருக்கிறீங்க. நீங்க 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறீங்க, 2.5 ஆண்டு காலம் கொடுக்கல. இனியும் தாமதித்தால் கடுமையான நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று சொன்னோம். அப்புறம்தான் 2.5 ஆண்டு கழிச்சு தான் 28 மாசம், சுமார் 28 மாதம் கழிச்சு தான் இந்த 1000 ரூபாயை மக்களுக்கு கொடுத்தாங்க. அதுவும் நாங்க போராடித்தான் உங்களுக்கு நாங்க பெற்று தந்தோம். அவர் மனமுந்து கொடுக்கல. இதே அண்ணா திமுக தேர்தல் அறிக்கையில படிச்சு பாருங்க. ஆட்சிக்கு வந்தார், நாங்க 1500 ரூபாய் கொடுக்கறோம். ஆட்சிக்கு வந்திருந்தா 1500 ரூபாய் கொடுக்கறோம். ஆனா சில பேர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினுடைய பேச்சை நம்பி மாற்றி ஓட்டு போட்டதுனால அவர் வெற்றி பெற்றாங்க. நம்ம மாவட்டத்தில் நாங்க சொன்னதை நம்பினீங்க, எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற செஞ்சீங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்றைக்கு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அவருக்கு பின்னால் அம்மாவுடைய அரசு சிறப்பான ஆட்சி செய்த காரணத்தினாலே இன்றைக்கு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 11 சட்டமன்ற தொகுதியிலே 10 சட்டமன்ற தொகுதியை வெற்றி தந்த மாவட்டம் இந்த மாவட்டம். அதை என்றைக்கு நாங்கள் மறக்க மாட்டோம்.